அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மணிசேதுவி பேசுகிறேன். எனது உயிரினும் மேலான எனது தெய்வங்கள் இரு தெய்வங்களாகிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பசும்பொன் முத்துராமலிங்க அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு அன்பான வேண்டுகோள், ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். வேண்டுகோள்னு சொல்கிறத விட ஒரு கண்டனமே சொல்லணும். அதை கண்டனமாக பதிவு பண்ணிக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குற்றப்பிரிவு காவல்துறை என்ன பண்ணுறீங்க, முக்குளத்தோர் இளைஞர்களை முழுமையாக வஞ்சிக்கிறீங்க. முக்குளத்தோர் இளைஞர் மீது பொய்யான போலி வழக்குகள் பதிவு பண்ணுறீங்க. புட்டப் கேஸ், அதிகமான புட்டப் கேஸ் விருதுநகர் மாவட்டத்தில் முழுக்க 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 புட்டப் கேஸ், பொய் கேஸ் போடுறீங்க. விசாரணை என்ற பேரில் கூட்டு போய் பையனை விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டு போய் அவங்க துன்புறுத்துறீங்க, அடிச்சு துன்புறுறீங்க. போலியான என்கவுண்டர்கள் பதிவு பண்ணி என்கவுண்டர் போடுறீங்க. இது முழுமையாக கண்டிக்கிறோம். முக்குளத்தோர் சமுதாய சார்பாக முழுமையாக கண்டிக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தலைமை ஒரு மாவட்டத்தோட எஸ்பி சார் என்ன பண்ணுறாரு, சிவாசியில் மக்கள் என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு, வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மக்களை. இந்த மாதிரி ஒரு காவல்துறை உயரதிகாரி இந்த மாதிரி பண்ணனா அவர் கீழே உள்ள செயல்படுற காவலர்கள் எந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது முழுமையாக கண்டிக்கத்தக்கமான ஒரு இது. இதோட உங்களோட இந்த மாதிரி ஈடுபட செயல், பொய் வழக்குகள் பதிவு பண்ணுற செயல்களை இத்துடன் விட்டுருங்க. இல்லை நாங்கள் அகிம்சை வழியில் நேதாஜி நாங்கள் என்றைக்கே நேதாஜி பதில் போகலாம், முத்துராமலிங்க தேவர் பதில் போய்கிருக்கோம், அகிம்சை வழியை தேடி போய்கிட்டு இருக்கோம். எங்களை மீண்டும் நீங்கள் வன்முறை தூண்டுற முறையில் எங்களை அழைச்சி செல்லாதீங்க. நேதாஜி பழைய பாதிக்கு நாங்கள் திரும்ப வைக்காதீங்க. நேதாஜி பாதி திரும்பினா இந்த தமிழகம் தாங்காது. இந்த திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது. சட்டத்துறையை கையில் வச்சிருக்கிற, அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில் வச்சிருக்கிற திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை அனைத்து விதமான எந்த ஈடுபடுத்த காவல்துறை என்ன செஞ்சாலும் முதலமைச்சர் கண்டிக்க மாட்டாரு. இது முதலமைச்சர் உடனடியாக கண்டிக்கணும். கண்டிக்கத்தக்கமான ஒரு இது. தனிப்படைகளை அதோட ஒழிச்சு தள்ளணும். தனிப்படைகள் இருக்கக்கூடாது. இன்னமே மாதிரி கல்வி இன்னமே இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுற காரணம் இருந்துச்சுன்னா மாபெரும் பின்விளைவுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக அரசுக்கு விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் கொடுத்துவாங்க. நன்றி.